என்னது ரச்சின் ரவீந்திராவும் டவான் கான்வேயும் ஐபிஎல் 2025 ஓப்பனிங் மேட்சஸ் அவைலபிள் இல்லையா? ஆமாம் கைஸ், இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நம்ம ரச்சின் ரவீந்திரான் நம்ம டவான் கான்வே ஐபிஎல் 2025க்கு ஓப்பனிங் சம் ஃபியூ மேட்சஸுக்கு அவைலபிள் இல்லைன்னு சின்ன ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு கைஸ். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நம்ம மதிஷா பத்திரன் அவரோட ஆக்ஷனை பற்றி பரவின ஒரு ரூமர் இருக்குது. அவரே ஒரு சொல்யூஷன் அவரே சொல்லியிருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமாக. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நியூசிலாந்து நம்ம கிரிக்கெட் டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸான நம்ம டவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திராவோட மேட்ரு பற்றி நம்ம வருவோம். ஓகே, நம்ம ஐபிஎல் March 14 ஸ்டார்ட் ஆகுது இல்லை? ஸோ அந்த டைமில் நம்ம நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பாகிஸ்தான் கூட ஒரு 20 மேட்சஸ் ஒரு 3 20 மேட்சஸ் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரச்சின் ரவீந்திரன் நம்ம டவான் கான்வே சிஎஸ்கேல இல்லைன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் அண்ட் ராகுல் திரிபாட்டி இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கழிஞ்ச சீசனுக்கு முந்தின சீசன் இதே மாதிரி தான் பாகிஸ்தானு கூட நம்ம ஐபிஎல் தொடங்குற டைமில் பாகிஸ்தானு கூட 3 T20 மேட்சஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நியூசிலாந்து டீம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஆக்ஷனில் அன்சோல்டான நியூசிலாந்து பிளேயர்ஸை வச்சு தான் அந்த மேட்சஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பங்களாதேஷ் மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரிக்காண்டி தான் ஆடணும், அப்புறம் தான் நீங்கள் ஐபிஎல் ஆடணும் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இந்த தடவை அப்படி ஆகிறதுக்கு தான் 99.9% வாய்ப்பு இருக்குது. பாக்கி அந்த 1% நமக்கு தெரில கைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரச்சின் ரவீந்திரா அண்ட் டவான் கான்வே இல்லாமல் உங்கள் ஸ்குவாடை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அந்த உங்கள் ஸ்குவாடை ஒன்று சொல்லிட்டு போங்க. யாரெல்லாம் ஓப்பனிங் ஆடலாம், அப்போ நம்ம டவான் கான்வே ஸ்பாட்டில் யாரை இருக்கலாம், ரச்சின் ரவீந்திரா மேபி பிளேயிங் லெவனில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவரை எங்கே ஆட வைக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம மதிஷா பத்திரன் மேட்ருக்கு வருவோம். மதிஷா பத்திரன் அந்த ஆக்ஷனை மாற்றிட்டாரு அப்படின்னா, லங்கன் T10 லீக்ல ஏதோ ஆக்ஷனை மாற்றிட்டாரு. இப்போ அவர் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம நியூசிலாந்துக்கும் நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு T20 மேட்ச்சில் 4 ஓவரில் 60 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை மட்டும் எடுத்திருந்தாரு புவர் ஃபார்மில் நம்ம மதிஷா பத்திரனா. ஸோ என்ன அப்போது நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ட்ரோல் மேலே ட்ரோல் போட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ கொஞ்சம் பார்த்ததுல நம்ம மதிஷா பத்திரனா ஆக்ஷன் ஒன்றும் சேஞ்ச் பண்ணலை கைஸ். ஏன்னா அவர் 2022 ஏதோ தான் ஸ்டார்டிங்கில் நம்ம சிஎஸ்கேக்காண்டி 2 மேட்ச் ஏதோ ஆடினாரு. அந்த டைமில் அவரோட ஆக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதுதான் அவரோட 2022 அவரோட ஆக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் போன சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம SRHல நம்ம ஏடன் மார்க்கர் அவருக்கு யார்கர் போட்டிருப்பாரு. அந்த இதில் அவரோட டெலிவரி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக நம்ம அம்பையர் தலைக்கு மேலே. அப்படின்னா அவர் இப்போவும் அதே ஆக்ஷனில் தான் கைஸ் போடுறாரு. ஆனால் பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐபிஎல் ஃபஸ்ட்டு சீசனில் அவர் போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் நிறைய அந்த ரிலீசிங் பாயிண்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஏன்னா அவரோட அவருக்கு நிறைய இன்ஜரி ஆகுதுன்னு அந்த காரணத்தினால தான் அவர் ஆக்ஷன் எல்லாம் மாற்றிருக்காரு. மற்றபடி அவர் இப்போ எதுவும் ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போர் ஃபார்ம் தான் நான் ஒத்துக்கிறேன். 4 ஓவரில் 60 ரன், அது நம்ம டேரல் மிட்சல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிருக்காருங்க கைஸ். ஸோ போர் ஃபார்ம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியாயிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க, சிஎஸ்கேல அவர் ஏர்லியாக ஜாயின் பண்ணுறதுக்காண்டி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேர்ல்டு நம்ம WCCக்கு அவரை செலக்ட் பண்ணலை, ஸ்குவாடெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவரோட பேர் இல்லை அதில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரனாக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா அவர் கொஞ்சம் நேரமே நம்ம தோனி எல்லாம் அப்போவே நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்கு வந்துடுவார். ஒரு மார்ச்சில் எப்படியும் ஒரு 20 நாள் நடக்கும். ஒரு February 15 அப்படியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் செஷன் தொடங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் கொஞ்சம் கூட கற்றுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல இப்போ யார் பவுலிங் கோச்சுன்னு தெரில கைஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.